வணக்கம். வேந்திரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. சரண்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவி ஆதரவு அளிக்க அயர்லாந்திடம் மோடி கோரிக்கை. மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம் தொடங்கியது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். எதிர்க்கட்சிகள் இல்லாமல் செயல்படும் சட்டப்பேரவை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவி பெற அயர்லாந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அயர்லாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு 7 நாள் பயணமாக பிரதமர் மோடி நேற்று காலை தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு அயர்லாந்து செல்லும் இந்திய பிரதமர் என்ற பெருமையுடன் அங்கு சென்ற மோடிக்கு டூப்ளின் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து டாசிச் நகரில் அயர்லாந்து பிரதமர் என்டா கென்னியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மோடி, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் ஏற்பட்டுள்ள தீவிரவாதம் உட்பட பன்னாட்டு சவால்களை எதிர்கொள்வது தொடர்பாக இருவரும் ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராகவும் அணு எரிபொருள் வழங்கும் நாடுகளின் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளில் இந்தியா இடம்பெற அயர்லாந்து ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கென்னியிடம் கேட்டுக் கொண்டதாக மோடி குறிப்பிட்டார். India and Ireland have been partners in peacekeeping operations. I thank Ireland for its leadership in sustainable development goals. I sought Ireland's support for the reforms of the UN Security Council within the fixed time frame, in particular for successful conclusion of intergovernmental negotiations in the 70th year of the United Nations. இதனைத் தொடர்ந்து பேசிய அயர்லாந்து பிரதமர் கென்னி, இந்தியாவின் தூய்மை திட்டம், இந்திய மாணவர்கள் கல்வி திட்டம் ஆகியவற்றுக்கு உதவி செய்வோம் என தெரிவித்தார். ஐநா அவையில் சீர்திருத்தம் தொடர்பாகவும் இருவரும் விவாதித்ததாகவும் கென்னி கூறினார். We recognise that changes that take place there, on the one hand, should not diminish the opportunity of small countries to sit on the Security Council. On the other hand, should recognise the geopolitical realities of massive countries with power bases like India. இதனைத் தொடர்ந்து டப்ளின் நகரில் இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மோடி உரையாற்றினார். आज पूरे विश्व में भारत के विकास की चर्चा हो रही है. 21वीं सदी एशिया की सदी, ये सारी दुनिया ने मान लिया है. लेकिन 21वीं सदी एशिया की सदी फिर धीरे धीरे देखते हैं तो उनको लगता है यार हो सकता है हिंदुस्तान की हो जाए. அயர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நியூயார்க் நகருக்கு மோடி புறப்பட்டு சென்றார். நியூயார்க் விமான நிலையத்தில் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் தங்கியுள்ள ஹோட்டல் அருகே ஏராளமான அமெரிக்க வாழ் இந்தியர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ச்சியான வளர்ச்சி பற்றிய ஐநா மாநாட்டில் மோடி இன்று உரையாற்றுகிறார். பின்னர் அமைதிப்படை மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். அமெரிக்க பயணத்தின் போது அதிபர் ஒபாமா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவது தொடர்பாக பிரதமர் மோடி விரைவில் அறிவிப்பார் என மத்திய சாலை கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சேது சமுத்திர திட்டத்தை ராமர் பாலம் உள்ள பகுதி பாதிக்காத வகையில் மாற்றுப்பாதையில் செயல்படுத்துவது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் நிபுணர் குழு அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். 6 மாற்று வழிகளை கண்டுபிடித்து அதில் திட்டத்தை செயல்படுத்தும் யோசனைகளை அக்குழு அளித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசு தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த நிதின் கட்கரி, ராமர் பாலத்துக்கு சேதம் ஏற்படாமல் சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி விரைவில் முடிவெடுப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
எல்லைப் பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மன உறுதியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் ஆய்வு நடத்தினார். எல்லைப் பகுதியில் 400 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணிகளை ஆய்வு செய்தார். கடந்த செப்டம்பரில் சீன ராணுவம் இந்திய பகுதியில் ஆக்கிரமிக்க முற்பட்ட கிழக்கு லடாக்கில் உள்ள சுமர் பகுதியிலும் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து துகாங், சுஷீல் ஆகிய எல்லைப் பகுதிகளில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை அலுவலகத்திலும் அவர் ஆய்வு நடத்தினார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எல்லைப் பகுதியை மன உறுதியுடன் ராணுவ வீரர்கள் பாதுகாத்து வருவதாக தெரிவித்தார். இதனை நேரில் கண்டு தான் பெருமைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். देखना चाहता था कि इंफ्रास्ट्रक्चर की सुविधाएं बॉर्डर के ऊपर कैसी हैं और साथ ही साथ फोर्सेस का डिप्लॉयमेंट, हमारे जवान किन परिस्थितियों में अपने कर्तव्य का निर्वाह कर रहे हैं. इसीलिए इस बॉर्डर आउटपोस्ट पर आज रात को रुका हूं, लेकिन मैं कह सकता हूं कि हमारे जवान पूरे हौसले के साथ, जज्बे के साथ, पूरी मुस्तैदी के साथ भारत की सीमाओं की रक्षा कर रहे हैं. इनके ऊपर हमें नाज है. தேர்தல் சீர்திருத்தத்தின் ஓர் அம்சமாக வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்குச்சீட்டு ஆகியவற்றில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் சின்னங்களை நீக்குமாறு சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் அகமது நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கல்வி அறிவு அற்றவர்களின் வசதிக்காக வாக்குச்சீட்டுகளில் கட்சியின் சின்னங்களை அச்சிடும் வழக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் வாக்குச்சீட்டிலும் கட்சிகளின் சின்னங்களை அச்சிடுவது தேவையில்லை என கூறினார். இவ்வாறு நீக்குவது தேர்தலை நியாயமாக நடத்த உதவும் என்றும், இல்லையெனில் ஒரு சில கட்சிகள் மட்டுமே நியாயமற்ற முறையில் பலனடைய வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் நலன் கருதி இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஹசாரே கேட்டுக் கொண்டுள்ளார். 7வது ஊதியக்குழு அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஊதியத்தை மாற்றியமைக்கும் 7வது ஊதியக்குழு அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனால் சுமார் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தையும் 55 லட்சம் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தையும் மாற்றியமைப்பதற்காக நீதிபதி A.K. மாத்தூர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட இந்த குழு விரைவில் நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரைகளை அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர்கள் பட்டியலை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. நவம்பர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், லாலு பிரசாத் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் 41 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 242 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாட்னாவில் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டார். இதில் லாலு பிரசாத்தின் மகன்களான தேஜ் பிரதாப், தேஜாஸ்வி ஆகியோர் மாஹ்வா மற்றும் ரஹோத்பூர் தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். பக்ரீத் திருநாள் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இறை நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, தர்மம் மற்றும் ஹஜ் புனித பயணம் ஆகிய 5 கடமைகளை கொண்டது. இஸ்லாமியத்தில் 4 கடமைகள் புனித ரமலான் மாதத்தில் ஒரு சேர நிறைவேற்றப்படுகிறது. இறை தூதர் இப்ராஹிம் தியாகத்தை கொண்டாடும் வகையிலும் ஹஜ் புனித பயணத்தை நிறைவேற்றும் வகையிலும் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. இன்று நாடு முழுவதும் பக்ரீத் கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். சென்னை மண்ணடியில் இன்று காலை சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கொருவர் பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். இந்த பக்ரீத் திருநாளானது இப்ராஹிம் நபி அவங்க அவங்களோட மகனை பலி கொடுக்குறது இறைவன் கட்டளையிட்டதுக்காக அதை அவரை உடனே நிறைவேற்றுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இறைவன் அதை மகனை பலி கொடுக்காம நீங்கள் ஆட்டை பலி கொடுங்க, அந்த தியாகத்தை நம்ம கொண்டாடுறதுக்காக பக்ரீத் பண்ணுறோம். எல்லா மக்களுக்கும் அதை ஒரு நன்மையை கருதி நம்ம இது செய்கிறது.
இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை போற்றும் வண்ணமாக முஸ்லிம்கள் காலந்தோறும் இந்த குர்பானி திருநாளை கொண்டாடி வருகிறோம். இது எந்த அடிப்படையில் தொழுகப்படுகிறதுனால் நபிகள் நாயகம் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை போற்றும் வண்ணமாக முஸ்லிம்கள் ஆண்டுதோறும் இந்த திருநாளை கொண்டாடி வருகிறோம். இதேபோல் விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செஞ்சி உள்ளிட்ட பள்ளிவாசல்களிலும் பொது இடங்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். எதிர்க்கட்சிகள் இல்லாத சட்டப்பேரவை முதலில் தமிழ்நாட்டில்தான் செயல்படுகிறது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விஜயகாந்த், 2016இல் தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் லஞ்சம், ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்று கூறினார். ஸ்டாலினின் நமக்கு நாமே திட்டம் என்பது கேலி கூத்தானது என்று கூறிய விஜயகாந்த், தமிழகத்தில்தான் எதிர்க்கட்சிகள் இல்லாத சட்டப்பேரவை நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். ஒரு ஆட்சி நடக்குது, எதிர்க்கட்சியாக எல்லாருமே சஸ்பெண்ட் தான். அதாவது நான் அரசியல் ரொம்ப புனிதமான கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி செயலர் இல்லாம அவரே சொன்னார் எதிர்க்கட்சி செயலர். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றம் பற்றி உள்நாட்டு விசாரணையை முன்னெடுத்து செல்லும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என இலங்கை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு எதிராக கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் இலங்கை ராணுவத்தினர் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுபற்றி விசாரணை நடத்தி வந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தனது இறுதி அறிக்கையை அண்மையில் வெளியிட்டது. அதில் இலங்கை ராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடத்த பன்னாட்டு நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என ஆணையம் பரிந்துரைத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள இலங்கை அரசு உள்நாட்டு விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. இதற்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என இலங்கை அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கட்சி நிர்வாகிகள் விலகியதற்கு திமுக தான் காரணம். மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதிமுக நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகியதற்கு திமுக தான் காரணம் என கட்சியின் பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற மதிமுக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய வைகோ நெடுஞ்செழியன் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பின்னர் விழுப்புரத்தில் கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மதிமுக நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகுவதற்கு முழுக்க திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டினார். இந்த ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டுமே திராவிட இயக்கத்துல, 2 கெட்டு போச்சு திமுக அதிமுக. இதுவாவது உறுதியான திராவிட இயக்கமா இருந்து எதிர்காலத்தை பாதுகாக்கட்டுமே. எப்படி நம்ம தரப்புல இருந்து இவனை பாதுகாக்கிறது? இப்படி கொஞ்சம் பேர் விலகி சேர்றாங்கன்னா கட்சியில வேகமாயிருவாங்கன்னு அண்ணன் கலைஞர் நல்ல வேலையை மகன் மூலமாக செய்திருக்கிறார். அவருக்கு மெத்தவே நன்றி. இதனை அடுத்து கடலூர் அருகே உள்ள கோண்டூரில் மறைந்த டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் இல்லத்திற்கு சென்ற வைகோ அங்கு வைக்கப்பட்டிருந்த அவருடைய படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். விஷ்ணுபிரியாவின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்த வைகோ விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகத்தாப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 விசைப்படகுகளுடன் 6 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதே பகுதியில் நேற்று முன்தினம் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மாநில அரசு செயலிழந்த நிலையில் உள்ளதாக ஆளும் என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினரும் பதவி விலகிய அரசு கொறடாவுமான ஜி நேரு குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் என் ரங்கசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கொறடா பதவியை ராஜினாமா செய்த நேரு பேரவைத் தலைவர் சபாபதியை சந்தித்து நாளை தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று மனு அளித்தார்.
பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வாக்களித்த மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க இயலாத நிலை உள்ளதாக தெரிவித்தார். நம்மளுக்கு வாக்களித்த மக்கள் விரும்புகிறாங்க. நம்மளுடைய குரல் நம்ம சட்டமன்றத்தில் ஒழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க நம்மளுக்கு வாக்களிச்சுறாங்க. அதனால் அந்த ஜனநாயக கடமை நம்ம ஆட்டணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு நீங்கள் நடத்தணுன்ற கோரிக்கை வச்சுக்கிறேன். எங்கள் அரசு செயல்பாட்டில் வரணும், எங்கள் அரசு நல்ல செயல்பாடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன். அட்டாக் பாண்டியை 4 நாட்கள் விசாரிக்க காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரையைச் சேர்ந்த பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி மும்பையில் கைது செய்யப்பட்டார். பின்னர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பொட்டு சுரேஷ் கொலை உட்பட திருட்டு, ஆள்கடத்தல் என 19 வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அட்டாக் பாண்டியை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டுமென காவல்துறையினர் நீதிபதியிடம் மனு அளித்தனர். இதனை விசாரித்த நீதிபதி பால் பாண்டியன் அட்டாக் பாண்டியை 4 நாட்கள் விசாரிக்க காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு ரயிலில் பழுது ஏற்பட்டு அரக்கோணம் பகுதியில் பாதி வழியில் நின்றதால் அந்த வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த சரக்கு ரயிலில் உள்ள மின்கம்பி உடைந்ததால் அதன் இயக்கம் தடைப்பட்டு பாதி வழியில் நின்றது. அரக்கோணம் அடுத்த இச்சிபுத்தூர் ரயில் நிலையம் அருகே பழுதாகி நின்ற சரக்கு ரயிலால் திருத்தணி அரக்கோணம் வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்களின் சேவை 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதனால் திருத்தணி ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டிய தாதர் விரைவு ரயில் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. கோயம்புத்தூர் ஆர்ஷா வித்யா குருகுல நிறுவனர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி நேற்று இரவு மகா சமாதி அடைந்தார். ஆர்ஷா வித்யா குருகுலத்தின் நிறுவனரும் உலக புகழ்பெற்ற வேதாந்த ஞானியுமான சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள அவரது ஆசிரமத்தில் மகா சமாதி அடைந்தார். சுவாமி தயானந்த சுவாமி கடந்த சில நாட்களாக நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் மகா சமாதி அடைந்தார். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இறுதி சடங்கு நாளை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி வரும் 3ஆம் தேதி தஞ்சாவூரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தஞ்சையில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காவிரி ஆற்றின் உரிமையை கர்நாடக அரசிடமிருந்து தமிழக விவசாயிகளுக்கு பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி வரும் 3ஆம் தேதி அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்தார். வாழ்வதற்கு அருகதை இல்லாத நிலையில் காவிரி டெல்டா விவசாயிகள் வாழுகிறோம், எங்களை பாதுகாக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி அக்டோபர் 3ஆம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தண்ணீரை பெறுவதற்கு போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து காவிரி மேலாண்மை வாரியம் என்கிற அந்த தன்னாட்சி அமைப்பு அதிகாரம் கொண்ட அமைப்புகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டு யானைகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் பெண் யானை ஒன்று பலியானது. பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பாலாறு அணை பகுதியில் நீர் மற்றும் உணவுகளை தேடி காட்டு யானைகள் கூட்டம் வந்து செல்வது வழக்கம். இதுபோன்று யானை கூட்டத்தில் நடந்த மோதலில் ஆண் யானை ஒன்று 18 வயதுள்ள பெண் யானையை தாக்கியது. இதில் காயமடைந்த பெண் யானை அந்த இடத்திலேயே உயிரிழந்தது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் யானைகள் கூட்டத்தை வெடி வைத்து விரட்டிய பின்னர் பலியான யானையின் உடலை கைப்பற்றினர். நீலகிரி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த மழை காரணமாக காபி செடிகள் நல்ல விளைச்சலை பெற்றுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட விவசாயிகளின் முக்கிய பயிராக தேயிலை பயிர்களும் ஊடு பயிராக காய்கறிகளும் பயிரிடப்படுகின்றன. உதகை அருகே உள்ள மசினகுடி, கல்லட்டி, சிங்காரா போன்ற பகுதிகளில் விவசாயிகள் காபி செடிகளை ஊடு பயிர் இல்லாமல் நேரடி பயிராகவே அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் பெய்த மழை காரணமாக காபி செடிகள் நன்கு வளர்ந்து காய்த்துள்ளதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. மேலும் விவசாயிகளிடமிருந்து வர்த்தகர்கள் நேரடியாக காபி கொட்டைகளை நல்ல விலைக்கு வாங்கி செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சதுனால நல்ல காப்பி வந்திருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா நீட்டாக வந்திருக்குது. இந்த மழை நல்லா பெஞ்சதுனால எங்களுக்கு காப்பி ரெடி ஆகிருக்குது. இன்னும் 1 மாதம் கழிஞ்சோன்னா நாங்கள் படிச்சிடுவோம். பெரம்பலூர்
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள ஏரியை தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே எசனி கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் புதர் மண்டி கிடக்கிறது. இந்த ஏரி தூர்வாரப்பட்டு மழைநீரை சேமித்தால் எசனை, பாப்பங்கரை உட்பட கிராமங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் இதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்து ஏரியை தூர்வார வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே ஒரு 50 ஏக்கருக்கு நிலப்பரப்பு விவசாயம் பண்ணுற நிலம் இருக்குது. அதனால் தண்ணி வசதி இல்லாத இந்த நிலத்தடி நீரை இந்த ஏரியை வச்சு தான் நாங்கள் பயிர் செய்யணும். இந்த ஏரியை தூர்வாரனா உடனடியாக தூருக்கு நிலத்தடி நீர் மேலே வரும். 2 வருஷமாக தூர் வராத எடுத்தால் ஒரு 60-70 ஏக்கர் பக்கம் பாயும். இது எடுத்தோன்னா தண்ணி குடிக்க பிடிக்க நல்லா வசதியாக தீவிரமாக விவசாயம் பண்ணலாம். சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வார முடியுமோ அதை வாரி கொடுத்தா இது நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயிலால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். கரூர் நகரம், தான்தோன்றி மலை, காந்தி கிராமம், வெங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் லேசாக ஆரம்பித்த மழை இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள், மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பணி முடிந்து வீடு திரும்பிய பலரும் அவதிப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்துள்ளது. சுற்றுலா தலமாக விளங்கும் கொடைக்கானலை சுற்றி பார்க்க ஏராளமான பயணிகள் நாள்தோறும் வருகை தருகின்றனர். இதனிடையே கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள வில்பட்டி, பள்ளங்கி, பூம்பாறை, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்துள்ளது. இதனால் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டனர். மழையில் நனைந்தபடியே அவர்கள் படகு சவாரி செய்தனர். திரிபோலி துறைமுகத்தில் குவியும் அகதிகள், கப்பல் மூலம் ஐரோப்பியாவுக்கு பயணம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் வலியுறுத்தியுள்ளார். போப் பிரான்சிஸ் 6 நாள் பயணமாக கியூபா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று தலைவர்களை சந்தித்து வருகிறார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகை சென்ற போப்பை அதிபர் ஒபாமா, அவருடைய மனைவி மிச்சல் ஒபாமா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் பேசிய போப் பிரான்சிஸ் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான அகதிகள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல லெபனானின் திரிபோலி துறைமுகத்தில் குவிந்துள்ளனர். சிரியாவில் உள்நாட்டு போர் தீவிரமடைந்துள்ளதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் அகதிகளாக ஐரோப்பிய நாடுகளுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் 1 லட்சத்துக்கும் அதிகமான அகதிகளுக்கு இடம் கொடுக்க முன்வந்துள்ளது. சிரியாவிலிருந்து லெபனான் வழியாக துருக்கி சென்று அங்கிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல நூற்றுக்கணக்கான சிரிய அகதிகள் திரிபோலி துறைமுகத்தில் குவிந்துள்ளனர். அவர்களுக்கு 24 மணி நேர தற்காலிக விசா வழங்கியுள்ள லெபனான் அரசு கப்பல்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல உதவி வருகிறது. இதனிடையே மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் சிரிய நாட்டு அகதிகள் குரோஷியா வழியாக ஹங்கேரி சென்று அங்கிருந்து ஜெர்மனி செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ஆயிரக்கணக்கான அகதிகள் குரோஷியாவில் இருந்து ரயில் மூலம் ஹங்கேரி எல்லைப் பகுதிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவர்களுக்கு ஹங்கேரி மற்றும் செர்பியா அரசு மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல உதவிகளை செய்து வருகிறது. 2016ஆம் ஆண்டு பிரேசிலில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா செலவை குறைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2016 ஒலிம்பிக் போட்டி பிரேசிலில் நடைபெறவுள்ளது. எனினும் ஒலிம்பிக் போட்டியின் போது ஆடம்பர செலவை குறைக்க போட்டியை நடத்தவுள்ள பிரேசில் நாட்டின் ஒலிம்பிக் இயக்குநர்கள் குழு முடிவெடுத்துள்ளது.
ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா மற்றும் நிறைவு விழாவின் போது செலவழிக்கும் தொகை கடந்த 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கில் பிரிட்டன் அரசு செலவழித்த தொகையை விட 10 மடங்கு அளவுக்கு குறைக்க ஒலிம்பிக் இயக்குநர்கள் குழு முன்வந்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டியில் ஒரத்தநாடு பெண்கள் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் கல்லூரிகளுக்கு இடையே நடந்த பெண்கள் கபடி போட்டியில் 30க்கும் அதிகமான கல்லூரி அணிகள் பங்கேற்றன. பல கட்டங்களாக நடந்த போட்டியில் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி அணியுடன் ஒரத்தநாடு பெண்கள் கல்லூரி அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் வெற்றி பெற்ற ஒரத்தநாடு பெண்கள் கல்லூரி அணி 17 புள்ளிகளுடன் முதல் பரிசை தட்டிச் சென்றது. லாஸ்ட் இயர் நாங்கள் ரன்னர் வந்தோம். இந்த டைம் கண்டிப்பாக வின்னர் வரணுங்கிறதுக்காக ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்தோம். ஃபர்ஸ்ட்டு கொங்கு காலேஜ் கரூரோட விளாண்டோம். செகண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் அந்த டீமோட விளாண்டோம். ஃபைனல்ஸ் ராஜாஸோட விளாண்டோம். வின் பண்ணியிருக்கோம். டீசல் கார்களின் மாசு கட்டுப்பாடு தொடர்பான மென்பொருளில் மோசடி நடந்திருப்பது உறுதியானதை அடுத்து ஃபோக்ஸ்வாகன் கார் நிறுவன தலைமை செயல் அலுவலர் மார்டின் விண்டர்கான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஜெர்மனியைச் சேர்ந்த ஃபோக்ஸ்வாகன் வாகன தயாரிப்பு நிறுவனம் உலகின் 2வது மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனமாக திகழ்கிறது. இந்த நிறுவனத்தின் டீசல் கார்களில் புகை மாசுவை குறைத்து காட்டும் வகையில் பிரத்யேக கருவி பொருத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக அமெரிக்க நீதித்துறை ஃபோக்ஸ்வாகன் மீது குற்றவியல் வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. இதனிடையே 1,10,00,000 டீசல் கார்களின் மாசு கட்டுப்பாட்டில் மோசடி செய்திருப்பதை ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஃபோக்ஸ்வாகன் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் மார்டின் விண்டர்கான் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனை அந்த நிறுவன தலைமை பொறுப்பாளர் பெர்த்தோல்ட் ஹூபர் அறிவித்தார். Zu diesem Neuanfang, meine Damen und Herren, gehört auch die Nachricht, dass Herr Professor Dr. Martin Winterkorn angeboten hat. Diese Entscheidung hat das Präsidium mit großem Respekt für Herrn Dr. Winterkorn entgegengenommen. ஃபோக்ஸ்வாகன் நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்த ஜெர்மன் அரசு விசாரணை ஆணையத்தை அமைத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர் பதவி ஆதரவு அளிக்க அயர்லாந்திடம் மோடி கோரிக்கை. மாற்றுப்பாதையில் சேது சமுத்திர திட்டம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். பக்ரீத் திருநாள் கொண்டாட்டம் தொடங்கியது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். எதிர்க்கட்சிகள் இல்லாமல் செயல்படும் சட்டப்பேரவை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.